கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. துஷ்ட ஆமான் பகைக்கு காரணம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமான் என்கின்ற ஒரு பிரபு, அவன் யூத ஜனங்களை பகைத்தான். அவன் ஏன் யூதர்களை பகைத்தான்? தேவனுடைய பிள்ளைகளை அவன் ஏன் பகைக்க வேண்டும் என்ற இந்த செய்தியை தியானிக்கும்படியாக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறேன். இதில் மறைந்திருக்கிறதான சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆமான் என்பவன் யார்? அவன் எதற்காக யூத ஜனங்களை பகைக்க வேண்டும்? அதற்கு என்ன காரணம்? அந்த ஆமானிடத்தில் கிரியை செய்ததான ஆவி எப்படிப்பட்டது என்பதைத்தான் இந்த செய்தியில தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக, இந்த ஆமான் யாரை பகைத்தான் என்று பார்க்கும் பொழுது, சூசான் அரண்மனையில பென்யமீன் வம்சத்தைச் சேர்ந்த மொர்தெகாய் என்ற ஒரு யூதன் இருந்தான் என்று எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் ஒரு யூதனாக இருக்கிறான், பென்யமீன் வம்சத்தைச் சேர்ந்தவனாக இருக்கிறான். இவன் எப்படி பாபிலோனுக்கு போனான் என்றால், பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை சிறை பிடித்துக் கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமிலிருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களிலே இவனும் ஒருவனாக இருந்தான். இவனுக்கு எஸ்தர் என்ற தன்னுடைய சிறிய தகப்பன் மகள் அத்சாலை அவனுடைய சிறிய தகப்பனும் சிறிய தாயும் இறந்த பிறகு இந்த பெண்ணுக்கு யாரும் இல்லாதனால அவளை தன்னுடைய குமாரத்தியாக தத்து எடுத்துக்கொண்டு வளர்த்தான். இப்படி இருக்கும் பொழுது ராஜாவுக்கு வேறு ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்றால், வஸ்திக்கு பிறகு ஒரு ராஜகுமாரத்தி வேண்டும் என்று சொன்னதுனால இவளை கூட்டு கொண்டு போய் ராஜ அரண்மனையில விட்டாள். அப்பொழுது இவள் மீது எல்லாருக்கும் தயவு, எல்லாருடைய கண்களிலும் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. அதே நேரத்தில் எஸ்தரை தன்னுடைய குலத்தையோ பூர்வத்தரத்தையோ அறிவிக்க வேண்டாம் என்று மொர்தெகாய் சொல்லியிருந்ததுனால அவள் அப்படியே செய்தாள். இப்படி இருக்கின்ற வேளையில சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல ராஜா அன்பு வைத்து அவளை தன்னுடைய மனைவியாக ஏற்று ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேலே வைத்து வஸ்தியின் ஸ்தானத்திலே அவளை ராஜஸ்திரியாக ஆக்கினான் என்று எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கூறுகிறது. ஆனால் இந்த மொர்தெகாய் ராஜாவினுடைய அரண்மனை வாசலில் வாசல் காக்கிற அந்த காரியத்தை தான் செய்து கொண்டு வந்தான். ஆனால் எஸ்தருக்கும் இவனுக்கும் இருக்கிற உறவை பற்றி சொல்ல வேண்டாம் என்று சொன்னதுனால இவள் ராஜாத்தியாக இருக்கிறாள், இவள் சாதாரண ஒரு வாயில் காக்கக்கூடிய ஒருவனாக அங்கே இருக்கிறான். இப்படி இருக்கின்ற வேளையில ராஜாவாகிய அகாஸ்வேரு ஆமான் என்ற ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுகளுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். இதுதான் இந்த ஆகான் இடத்தில் இருக்கிறதான ஆவி. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாருடைய ஆசனங்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனம் இருக்க வேண்டியது பிசாசனுடைய குணம். லூசிபருடைய ஆவி அவனிடத்தில் கிரியை செய்தது.
அது மட்டுமல்லாமல் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவுடைய ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனால் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. தன்னை வணங்க வேண்டும் என்று நினைக்கிற ஆவி இவனுக்கு இருந்தது. இதுவும் பிசாசனுடைய ஒரு ஆவி. எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும், தனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், தனக்கு ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானம், மற்றவர்களை விட உயர்ந்த ஸ்தானம் இருக்க வேண்டும் என்று இந்த லூசிபரின் ஆவி இவனுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருந்தது. இப்படி இருக்கின்ற வேளையில மற்ற அரண்மனை வாசலில் இருக்கிற மற்ற ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறாய், அவனை வணங்கவில்லை என்றெல்லாம் சொல்லும் பொழுது, நான் யூதன் என்று அவர்களுக்கு அறிவித்திருந்தான். அப்பொழுது ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டு மிகவும் மூர்க்கம் நிறைந்தவனாக ஆனான். ஆனால் மொர்தெகாயின் மேல மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்பமான காரியம். மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததுனால அகாஸ்வேருடைய ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த யூதர்கள் யூதா ராஜாவினுடைய சிறையிருப்பின் போது எருசலேமிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருந்தாலும் யூதர்கள் மற்றவர்களை வணங்கவோ நமஸ்கரிக்கவோ மாட்டார்கள். என்றால் தேவனாகிய கர்த்தரை தவிர மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் மிக அதிகமான ஒரு கனத்தை கொடுக்க மாட்டார்கள் என்பது அவனுக்கு தெரிந்ததுனால இந்த யூதர்களை எல்லாரையுமே அழித்து போட வேண்டும். இவன் ஒருவனை மாத்திரம் அழிக்கிறது பெரிய காரியம் இல்லை, மொத்த யூதர்களும் இங்கே யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று இவன் அதற்கு வகை தேடினான். இந்த ஆமான் ராஜாவாகிய அகாஸ்வேரோடு நெருங்கி பழகி வந்தான். அதனால இவன் சொல்லுகிறதெல்லாம் ராஜா கேட்டான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், உடைய ராஜ்யத்துல ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் பழக்கங்கள் எல்லாம் மற்ற ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு வேறுபட்டு விகற்பமாக இருக்கிறது. ராஜாவின் சட்டங்களையும் அவர்கள் கை கொள்ளுகிறதில்லை. இது ராஜாவுக்கு நியாயம் இல்லை என்று சொன்னதாக எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது. இப்படித்தான் தானியேலுக்கு விரோதமாக கூட சொன்னார்கள். இது இவர்கள் ராஜா சொன்ன கட்டளையை மீறி தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்று சொல்லி, அதுபோல இவன் வணங்கவில்லை என்று சொன்ன காரணத்தினால இவனுடைய குலம் முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும் என்று இவன் இப்படி செய்கிறான். அதற்கு ஒரு ஆலோசனை சொல்கிறான். ராஜாவுக்கு சம்மதியாக இருந்தால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி எல்லா தேசத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும், அகாஸ்வேரு ராஜாவினுடைய ஆட்சி அப்பொழுது இந்து தேசம் முதல் அநேக நாடுகளுக்கு அவன்தான் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தான். இப்படி எங்கெங்கெல்லாம் இந்த யூதர்கள் பரம்பி இருந்தார்களோ அவர்களையெல்லாம் அழித்து போட வேண்டும் என்று எல்லா நாடுகளுக்கும் செய்தி அனுப்பினான். அப்பொழுது கூட அஞ்சல்காரர்கள் இருந்தார்கள். குதிரைகளிலே ஏறி வேகமாக போய் ராஜாவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்த அஞ்சல்காரர்கள் உண்டு. அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி ஆகாகியனாகிய யூதரின் சத்துருவாகிய ஆமானிடத்திலே கொடுத்தான் என்று எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது. அந்த ஜனத்துக்கு இஷ்டப்படி செய்யலாம் என்று கட்டளை கொடுத்தான். இது இப்படி கட்டளை கொடுத்திருக்கிற இந்த நேரத்தில் எஸ்தர் ராஜாத்திக்கு இந்த செய்தி தெரிந்தது. மொர்தெகாயோடு கூட அவள் பேசினாள். இதை எப்படி முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி அவள் திட்டமிடும் பொழுது ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தால் அந்த விருந்துக்கு ராஜாவையும் ஆமானையும் கூட
விருந்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி அழைக்கும் பொழுது, ராஜா கேட்டான், உனக்கு என்ன வேண்டும்? நான் நீ கேட்கிறதை தருவேன் என்று சொல்லும் பொழுது, ராஜா என்னுடைய விருந்துக்கு வர வேண்டும். உம்முடைய பிரதிநிதியாகிய ஆமானும் இந்த விருந்துக்கு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஆமான் மிகுந்த சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக புறப்பட்டு விருந்துக்கு போனான். ஆனால் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திருக்காமல் அசையாமல் இருக்கிறது ஆமான் கண்டபொழுது மிகுந்த உக்கிரகம் நிறைந்தவனானான் என்று எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களில பார்க்கலாம். அப்பொழுது அவன் தன் வீட்டுக்கு கோபமாக போய் தன் சிநேகிதரையும் தன்னுடைய மனைவியையும் அழைத்து தன்னுடைய ஐஸ்வர்யம், மகிமை, தன் பிள்ளைகளை திரட்சி, ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலே ராஜாவின் ஊழியக்காரர் மேலே உயர்த்தினது எல்லாம் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொல்லி, விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை. நாளைக்கும் 2வது நாளையும் ராஜாவோடு கூட இவனை விருந்துக்கு வரும்படி எஸ்தர் அழைத்திருந்தார். அதனால நான் நாளைக்கும் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவுடைய அரண்மனை வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு பின் ஒன்றும் பிரிதல்ல என்று சொல்கிறான். அப்பொழுது அவனுடைய சிநேகிதரும் ஆமானின் மனைவியும் 50 முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்ய வேண்டும். அதிலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும். நாளைய தினம் இது நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னதும் அப்படியே தூக்கு மரத்தை செய்வித்தான். அப்பொழுது 2வது நாள் விருந்திலே திராட்சரசம் பரிமாறும் பொழுது எஸ்தர் ராஜாத்தி உனக்கு என்ன வேண்டும் என்று ராஜா கேட்டான். நீ எதை கேட்டாலும் தருவேன், ராஜ்யத்திலே பாதி கேட்டாலும் கொடுப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுது எஸ்தர் சொல்கிறாள், எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாக விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்று எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவள் சொல்லுகிறதை கேட்கலாம். அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு எஸ்தரை பார்த்து, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்று கேட்கும் பொழுது, சத்துருவும் பகஞ்சனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்று சொல்கிறார். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக விருந்துக்கு அழைக்கப்பட்டு அங்கே அவர்களோடு இருந்ததான ஆமானுக்கு திகில் உண்டானது. ராஜா உடனடியாக கோபத்தோடு எழுந்து திராட்சரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்தில் உலாவுவதற்காக போனான். இங்க என்ன நடந்தது? ராஜாவினாலே தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு எஸ்தர் ராஜாத்தி இடத்திலே பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். அதே நேரத்தில் ராஜா தோட்டத்திலே இருந்து திரும்பி வருகின்ற பொழுது எஸ்தர் உட்கார்ந்து இருக்கிற மெத்தையின் மேலே அப்படியே அவன் மல்லாக்க விழுந்து கிடந்தான். அப்பொழுது நான் அரண்மனையில இருக்கும்போது என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய முயற்சி செய்கிறானே என்று அவன் சொன்னதும் ராஜாவினுடைய வார்த்தை வாயிலே இருந்து வந்தவுடனே ஆமானுடைய முகத்தை மூடி போட்டார்கள். இதுதான் நேரிடுகிறதான சில நேரங்களில நேரிடுகிற சம்பவங்கள். இவன் அவளிடத்துல மெத்தையில விழுந்து கிடக்கான்னு சொன்னால் அவளிடத்திலே உயிருக்காக பிச்சை கேட்பதற்காக அவளை ஒருவேளை வணங்கி இருக்கலாம். ஆனால் அங்கே இருந்து வருகின்ற நேரத்தில் இவன் மெத்தையின் மேலே விழுந்திருக்கிறான் என்று சொல்லி அவனை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இந்த நேரம் பார்த்து ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில ஒருவன் ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்காக ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டாண்டையே நாட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்ன உடனே ராஜா, அப்படியானால் அதிலே இவனை தூக்கி போடுங்கள் என்று சொல்கிறான்.
ஆமானுக்காக செய்யப்பட்ட 50 முழ உயரமான தூக்கு மரத்துல ஆமானையே தூக்கி போடும்படியாக நடந்தது. அப்படியே தூக்கி போட்டார்கள். இப்படி அன்றைய தினம் அந்த ஆமானுடைய வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். உடனே மொர்தெகாய் தனக்கு என்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்தாள். அதனாலே ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தன்னுடைய மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு கொடுத்து அரண்மனையிலே அதிகாரியாக வைத்தான். இப்படி நடக்க வேண்டிய காரியம், யூதர்களுக்கு விரோதமாக நடக்க வேண்டிய காரியம் எல்லாம் மாறுதலாக முடிந்தது. மறுபடியுமாக ராஜா கேட்கிறான், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்பொழுது, எல்லா நாடுகளுக்கும் அனுப்பியிருக்கிறதான யூதரை அழிக்க வேண்டும் என்ற கட்டளை, ஆமான் என்ற அகாகியன் எழுதிய கட்டளைகள்லாம் செல்லாமல் போக செய்ய வேண்டும். என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க முடியும்? என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க முடியும் என்று அவள் சொன்னதும் ராஜா சொல்லுகிறான், யூத நாயகிய மொர்தெகாயை நோக்கி, ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். யூதர் மேல் கை போட எத்தனித்தபடினாலே அவனை மரத்தில் தூக்கி போட்டார்கள். இப்பொழுது உனக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் பெயராலே யூதருக்காக எழுதி ராஜாவின் முத்திரை மோதிரத்தினாலே முத்திரை போடுங்கள். அதை யாரும் மாற்றக்கூடாது என்று சொல்லுகிறான். உடனே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும், தங்களை விரோதிக்கும்படியாக சத்துருக்களாகிய அந்த ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவருடைய குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று போட, நிர்மூலமாக்க, அவர்கள் உடைமையை கொள்ளையிட ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரியாக கட்டுமுறை நியமித்த அன்றைய தினத்திலே ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டிலே சகல ஜனங்களுக்கும் கூறப்பட்டது. இப்படி யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவினுடைய வார்த்தை இப்படி போய் சேர்ந்த எல்லா பட்டணங்களிலும் யூதருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேச ஜனங்களை பிடித்தது. அந்தபடியே ராஜாவினுடைய வார்த்தையின்படி யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளிலே யூதர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படியாக காரியம் மாறுதலாக முடிந்தது. அதாவது யூதர்களை எல்லாம் வெட்டி கொள்ளலாம், கொலை செய்து விடலாம் என்று சொல்லி கட்டளை பிறப்பித்த அந்த நாளிலே அது அப்படியே மாறி யூதர்கள் தங்களுக்கு பகைஞர்களாக இருக்கிறவர்களை எல்லாம் வெட்டி கொன்று போடலாம் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அப்படியானால் எந்த யூதனும் தனக்கு விரோதி என்று நினைக்கிற யாரையும் கொன்று போடலாம். இது ராஜ கட்டளை. யாரும் யூதர்களை ஒன்றும் செய்ய முடியாது. யூதர் தங்கள் சத்துருக்களை எல்லாம் பட்டயத்தினாலே வெட்டி கொன்று நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பகைஞர்களுக்கு செய்தார்கள். இது எங்கே நடந்தது? மொத்த நாடுகளிலும் நடந்தது. 127 நாடுகள். அந்த 127 நாடுகளும் இவனுடைய ஆட்சியில இருந்தது. இப்படி நாடுகளிலே இருக்கிற சகல அதிகாரிகளும், தேசாதிபதிகளும், துரைகளும், ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதர்களுக்கு துணையாக நின்றார்கள். ஏனென்றால் மொர்தெகாய்க்கு அவர்கள் பயந்தார்கள். ஏனென்றால் மொர்தெகாய் இப்பொழுது ராஜாவினுடைய பிரதிநிதியாக இருக்கிறான். அவன் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். யூதர் சூசான் அரண்மனையில 500 பேரை கொன்று போட்டார்கள் ஒரே நாளில. அந்த அரண்மனையில இருந்த யூதர்களுக்கு விரோதமாக கிரியை செய்தவர்களை கொன்று போட்டார்கள். இவர்களெல்லாம் அந்த பிரபுவுக்கு துணையாக நின்ற ஜனங்கள். பகைஞனாகிய ஆமான் பிரபுவுக்கு துணையாக நின்ற ஜனங்கள். அடுத்து ராஜா எஸ்தரை நோக்கி, சூசான் அரண்மனையில 500 பேர் ஆமானுடைய 10 குமாரரை கொன்று நிர்மூலமாக்கினார்கள். ராஜாவினுடைய மற்ற நாடுகளில் என்ன செய்திருப்பார்களோ தெரியவில்லை. இப்பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது,
இன்றைய தினத்தின் கட்டளையின்படியே சூசானில் இருக்கிற யூதர் நாளை தினமும் செய்ய வேண்டும். ஆமானுடைய 10 குமாரர்கள் செத்து போனார்கள் அல்லவா, அவர்களுடைய உடலை தூக்கு மரத்தில் தூக்கி போட வேண்டும் என்று சொன்னார். அப்படியே ஆமானுடைய 10 குமாரருடைய உடலையும் தூக்கி போட்டார்கள். ஏனென்றால் யூதர்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள் அவர்களுக்கு இப்படித்தான் நடக்கும் என்று மற்றவர்கள் அறிந்து யூதர்களுக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்கு வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தார்கள். இப்படி ராஜாவுடைய நாடுகளிலே மற்ற யூதர்கள் தங்களுடைய பிராணனை தற்காக்க மாத்திரமல்ல, பகைஞர்களுக்கு விலகி இளைப்பாறுதல் அடைய தங்கள் விரோதிகளிலே 75,000 பேரை கொன்று போட்டார்கள். இப்படி எஸ்தர் ராஜ சமூகத்திலே போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேலே திருக்கும்படி கட்டளை பிறப்பித்து அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரி, இது ஏற்கனவே நாம் அறிந்ததுதான். இதிலே முக்கியமாய் நாம் என்னத்தை பார்க்க வேண்டும் என்றால், ஆமான் யூதரை பகைக்க காரணம் என்ன, ஆமான் என்பவன் யார் என்று பார்க்கும் பொழுது, இந்த ஆகாகியனாகிய ஆமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாகியன் என்று சொன்னால் என்ன என்று பார்க்கும் பொழுது, சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகி ஆகாக என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்துல வந்து மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்று சொன்னான் என்று 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் கூறுகிறது. இந்த ஆகாக் என்பவன் அமலேக்கியருடைய ராஜா. அப்படியானால் இந்த ஆகாகியனாகிய ஆமான் இந்த அமலேக்கின் ராஜாவினுடைய வம்சத்தில் பிறந்ததான ஒரு பிரபு. அதனாலே இந்த அமலேக்கு வம்சத்திலே வந்ததான இவனுக்குள்ளே கிரியை செய்ததான ஆவி அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருவாக அவனுடைய ஜென்மத்திலேயே அது ஜென்ம பகையாக இருந்தது. இந்த அமலேக்கு என்கிறவன் யார் என்று சொன்னால், இவன் ஏசாவின் வம்சத்திலே இஸ்ரவேல் என்று சொன்னால் யாக்கோபுடைய வம்சத்திலே யாக்கோபுடைய 12 குமாரர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அதிலே யூதர்களும் இஸ்ரவேலர்களும் ஒன்றுதான், ஒரே வம்சத்தை சேர்ந்தவர்கள். இந்த யாக்கோபும் ஏசாவும் ஒரே வயிற்றிலே இரட்டை பிள்ளைகளாக பிறந்தவர்கள். ஏசாவும் யாக்கோபும் பகைத்தார்கள். தேவனே சொல்லியிருக்கிறார், நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லி. ஏன் ஏசாவை வெறுத்தார் என்று சொன்னால், ஏசாவிடத்திலே கிரியை செய்ததான் ஆவி பிசாசு ஏசாவை தனக்காக தெரிந்து கொண்டான். யாக்கோபு தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவன் குணசாலியாக கூடாரவாசியாக இருந்தான். ஆனால் ஏசாவோ வனசஞ்சாரியாக அங்கே இருக்கிறதான ஜாதிகளோடு கலந்து அவன் தன்னுடைய குடும்பத்திற்கும் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்தவனாக இருந்தான். அந்த அவனுடைய வம்சத்திலே வந்தவர்கள் தான் ஏரோதியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபு வம்சத்தில் அவர்கள் தான் ஏரோதியர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைவதற்கு அவர்கள் அந்த சிலுவை மரணத்தை முன்னின்று நடத்தினவர்கள் ஏரோது ராஜாக்கள். அது மட்டுமல்ல, பல தீர்க்கதரிசிகள், பல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்கள் எல்லாம் கொலை செய்தவர்கள் அவர்கள் தான். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஏசாவின் வம்சத்தை சேர்ந்தவர்கள் தேவனுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அந்த பழைய பகையை வைத்து வன்மம் வைத்து செய்தவர்கள். இதனால இந்த ஏசாவின் வம்சத்தை தேவன் பல இடங்களிலே பல நாடுகள் ஏசாவின் நாடுகளை எல்லாம் அவர் தண்டித்தார். இந்த அமலேக் என்பவன் ஏசாவினுடைய பேரன். அமலேக் என்பவன் ஏசாவினுடைய பேரன். அந்த அமலேக்கின் வம்சத்தில் வந்தவன் தான் இந்த ஆகான். இவன் ஆகாகியன் என்றால் அந்த ராஜகுலத்தைச் சேர்ந்த ஒருவன். அதனாலேதான்
இஸ்ரேல் வம்சத்தை, யூத வம்சத்தை இவன் வெறுக்கிறான். அந்த மர்தகாய் தன்னை வணங்கவில்லை என்று சொன்னதும் அவனை மாத்திரமல்ல, அவனை கொண்டு அந்த ஜனங்கள் முழுவதையும் கொன்று போட வேண்டும் என்று பிசாசு கிரியை செய்தான். ஏனென்றால் இந்த யூதர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் உலகமெங்கும் பரப்பி இருந்தார்கள். அவர்களால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும், பரலோகம் யூதர்களால் நிரம்பி வழியக்கூடாது என்பதற்காக பிசாசு இப்படி கிரியை செய்தான். இதில் ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, கோராகு பிரபு, கத்தாம் பிரபு, அமலேக்கு பிரபு என்பவர்கள் ஏதோம் தேசத்திலே எலிப்பாசின் சந்ததியும் ஆதாளின் குமாரருமா இருந்த பிரபுக்கள் என்று பார்க்கிறோம். இப்படி இந்த ஏதோம் என்று சொன்னால், ஏதோமியர்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் இதுமேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பிறகு அந்த இதுமேயர்கள் தான் ஏறுவதில் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த அமலேக்கு என்பவன் என்ன செய்தான் என்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கட்டளையின்படி சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே பாளையம் இறங்கும் பொழுது ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தது என்று யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்க. இவர்களே தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாம் முறுமுறுத்தார்கள். அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தாகத்தினாலே கொன்று போட எகிப்திலிருந்து கொண்டு வந்தீரா என்று அவர்கள் கேட்கும் பொழுது, அமலேக்கு இருந்த நேரத்தில் வந்து இக்கட்டான கஷ்டமான நேரத்தில் ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார். இவர்கள் சகோதரர்கள். அமலேக்கு யார்? ஏசானுடைய பேரன். ஏசா யார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தகப்பனாகி யாக்கோபுடைய சொந்த சகோதரன். ஆனால் இவன் வந்து யுத்தம் பண்ணுகிறான். இப்படி யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் சொல்கிறார் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும்படி நீ ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடினாலே தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக யுத்தம் நடக்கும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கூறுகிறது. இந்த அமலேக்கு என்னவெல்லாம் செய்தான் என்று பார்க்கும் பொழுது, எகிப்திலே இருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்தான். நீ இளைத்து விடாய்த்திருக்கையிலே பின்வருகிற உன் பாளையத்தில் இருக்கிற பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நீ நினைத்தது. இவனுடைய சுபாவமே சோர்ந்து போய் பலவீனப்பட்டு இருக்கிறவர்களை வெட்டி கொன்று போட்டான். பாளையத்திலிருந்து வரும் பொழுது முன்னாலே போகிறவர்கள் இளைஞர்களாக அல்லது தைரியசாலிகளாக இருக்கிறவர்கள் போவார்கள். ஆனால் பாளையத்துக்கு பின்புறத்திலே சோர்ந்து போய் வயதானவர்கள், வியாதிஸ்தர்கள், விடாய்த்து போனவர்கள் இவர்களாக பார்த்து வெட்டுவார். இது ஒரு தந்திரமான ஒரு பின்மாற்றத்தின் ஆவியினுடைய செயலாக இருக்கிறது. அதைத்தான் உபாகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் பொழுது நீ அமலேக்கின் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், இதை நீ மறக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். இது அமலேக்கை பற்றிய செய்தியாக இருக்கிறது. இந்த அமலேக்கின் வம்சத்திலே வந்தவன் தான் இந்த ஆமான் பிரபு. அதனாலே தான் அவன் யூதர்களை வெறுத்து அழிக்கும்படியாக திட்டம் போட்டான். அடுத்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன சொன்னார், எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் வந்த பொழுது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை நான் மனதிலே வைத்திருக்கிறேன். அதனாலே நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சங்கரித்து அவன் மேலே இரக்கம் வைக்காமல் புருஷர், ஸ்திரீ, பிள்ளைகள், குழந்தைகள், மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாவற்றையும் கொன்று போட வேண்டும் என்று கர்த்தர்
ராஜாவாகிய சவுலுக்கு ஆணை பிறப்பிக்கும்படியாக சாமுவேலிடத்தில் சொன்னார். ஆனால் இவன் என்ன செய்தான்? சவுல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்து வைத்தான். ஜனங்களை பட்டய கற்கினாலே சங்காரம் பண்ணினான். ஆடுகள் மாடுகளில முதல் தரமானவைகள், இரண்டாம் தரமானவைகளை, ஆட்டுக்குட்டிகளை, நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமான உதவாதவைகளை எல்லாம் அழித்து போட்டான். இதை பார்த்ததும் கர்த்தருக்கு மனஸ்தாபமாகிவிட்டது. சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தையை நிறைவேற்றாமல் கீழ்ப்படியாமல் போனான் என்று சொன்னதுனால சாமுவேல் இரவு முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அடுத்த நாள் அதிகாலமே பார்க்கும்பொழுது சாமுவேல் சவுலை சந்திக்க போகும்பொழுது சவுல் அங்கே இருந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி எல்லா இடங்களில போய் கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சவுலுடைய ஆவி என்னவென்றால் அவனுடைய ஜெயத்தை, வெற்றியை நாட்ட வேண்டும் என்று சொல்லி அங்கு போய் ஜெயஸ்தம்பத்தை நாட்டிவிட்டு போனான். சவுலை பார்த்து சாமுவேல் கேட்கிறான், நீ எங்கே போனாய், என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு அமலேக்கின் ராஜாவாகி ஆகாகை கொண்டு வந்தேன், அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன் என்று சொல்கிறான். ஆகாகை கொன்று வரும்படி சொல்லவில்லை, ஆகாகை வெட்டி போட வேண்டும் என்றுதான் சொன்னார். அமலேக்கியரை மாத்திரம் வெட்டி போட்டான். அப்ப இது என்னவென்று சொன்னால், இது இரண்டகம். ஒரு கட்டளை என்று சொன்னால் அதில் ஒன்றை செய்துவிட்டு ஒன்றை செய்யாமல் ஒரு துரோகம் செய்கிறது இரண்டகம் என்று சொல்வார்கள். அப்பொழுது சாமுவேல் கேட்கிறான், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லும்போது, ஜனங்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகிற ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள். வெற்றியை சொல்லும் பொழுது நான் தான் கொன்றேன், நான் தான் ஜெயித்தேன் என்றெல்லாம் சொல்கிறான். ஆனால் தவறு என்று வரும்போது ஜனங்கள் மேலே பழிய போடுகிறான். நான் ஜனங்களுக்கு பயந்துதான் இதை செய்தேன், இப்படி பொய் சொல்லுகிறதான ஒரு நிலைமையை பார்க்கலாம். அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், ரெண்டகம் பண்ணுகிறது பில்லி சூன்ய பாவம், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்தி, விக்கிரக ஆராதனை. எனவே கர்த்தருடைய வார்த்தையை நீ புறக்கணித்ததுனால அவர் உன்னை ராஜாவாக இல்லாதபடிக்கு புறக்கணித்து போட்டார் என்று சொல்லி ஆகாகை சாமுவேல் ஆகிய தீர்க்கதரிசி சாமுவேலை வெட்டி போட்டான். இந்த அமலேக்கியர், சவுல், தாவீது போன்றவர்கள் அமலேக்கியரை ஒடுக்கினார்கள், வெட்டி போட்டார்கள், கொன்று போட்டார்கள். ஆனாலும் ஒரு சில அமலேக்கியர் அங்கங்கே அப்படியே இருந்தவர்கள், அவர்களிலே ஒரு பிரிவினர் தான் இந்த அமலேக்கியர்களை மீதமாக இருந்தவர்கள் இந்த ராஜ்யத்தில், அகாஸ்வேரின் ராஜ்யத்தில் இருந்தார். ஏற்கனவே சவுல் இஸ்ரவேலுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு அவன் பலத்து அமலேக்கியரை முறியடித்தான். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்தான் என்றெல்லாம் நாம் வேதத்திலிருந்து பார்க்கிறோம். இப்படி இந்த மீதியானவர்கள் தேவனுக்கு விரோதமானவர்கள். தலைமுறை தோறும் யுத்தம் நடக்கும் என்று ஏற்கனவே தேவன் சொல்லியிருந்தார். இவன் அப்படியே இருந்து விட்டிருந்தால் இவன் ஆகாகியன் என்று தெரிஞ்சிருக்காது, அல்லது ஆகாகியனாகிய ஆமான் என்று சொன்னாலும் அதை பற்றிய ஒரு செய்திகள் அந்த அளவுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இவனிடத்தில் இருக்கிற ஆவி இவன் யார் என்பதையே வெளிப்படுத்தும்படியாக இவன் செய்தான். இந்த சந்ததியிலே மீதியானவர்கள் இங்கே காணப்பட்டு இவர்கள் தண்டிக்கப்படும்படியாகவே வெளிப்பட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி சில நேரங்களிலே சில ஆவியுள்ள ஜனங்கள் தாங்களாகவே அவர்கள் வெளிப்படுவார்கள். எப்படி என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையிலே
குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால தன் எஜமானர்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16 முதல் இருக்கிற வசனங்களிலே இதை பார்க்கலாம். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டு சொன்னான். அவள் சத்தமிட்டு சொல்லாமல் அமைதியா இருந்திருந்தா பரவாயில்லை. ஆனால் அவளுக்குள்ளே இருக்கிற ஆவி தேவனுடைய பிள்ளைகளை பார்த்ததும் பயந்து அலண்டு போய் அது தன்னையும் அறியாமல் வெளியே வருகிறது. அப்பொழுது இப்படி அநேக நாள் செய்து கொண்டிருந்த வேளையில பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ அவளை விட்டு புறப்பட்டு போகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அந்த வழியாக போய் கொண்டிருக்கும் போதே பிசாசுகள் அலறிக்கொண்டு ஓடி வந்து அவருக்கு முன்பாக மண்டியிட்டு கர்த்தாவே என்று அலறுகிறதை பார்க்கலாம். இப்படி மார்க் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில இருந்து பார்க்கும் பொழுது, ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியில ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கு என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்தது. மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. நீ பேசாமல் என்னை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். அப்பொழுது அது போய்விட்டது என்று பார்க்கிறோம். இப்படி சில ஆவிகள், அசுத்த ஆவிகள் தங்களாகவே அழிந்து போக வேண்டும் என்று சொல்வதற்காக தங்களாகவே வெளிப்படும். அந்த வகையில தான் ஆமானும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டான். அவன் அமைதியாக இருந்து விட்டிருந்தா பரவாயில்லை. ஆனால் அவன் என்ன செய்தான், யூதர்களுக்கு விரோதமாக கிரியை செய்யும்படியாக அவனுக்குள்ளே இருந்ததான அந்த துஷ்ட ஆவி அவனை பயன்படுத்தியது. அதனாலே அவன் யூதர்களுக்கு விரோதமாக கிரியை செய்தான். அப்படி அவன் செய்ததனாலே அவனும் அவனைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். யூதர்களுக்கு விரோதமாக அவன் செய்த கிரியினால யூதர்கள் காக்கப்பட்டார்கள். அந்த யூதர்கள் இந்த ஆமானைச் சேர்ந்தவர்கள் அல்லது இந்த அமலேக்கிய வம்சத்தை சேர்ந்தவர்கள், இவனுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் எல்லாம் வெட்டி போட்டார்கள். இது ஒரு 75,000 பேர், அது ஒரு 500 பேர், அது அடுத்த நாள் ஒரு 300 பேர். சூசான் அரண்மனையில இருந்த அந்த ஆகாகியனாகிய ஆமானுடைய புதல்வர்கள் எல்லாம் பார்த்தா 75,810 பேர் அழிந்து போனார்கள். ஆக அந்த அமலேக் வம்சத்திலே ஒருவர் கூட மீண்டு போகாதபடிக்கு இப்படி நடந்தது. இந்த காரியம் நடப்பதற்கு காரணம் அமலேக்கின் வம்சத்திலே மீதமானவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக இது நடந்தது. இதுதான் இதற்கு காரணம். இப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் தானாகவே அகப்பட்டுக் கொள்வார்கள், தானாகவே சிக்கலிலே மாட்டிக்கொள்வார்கள், தானாகவே அழிந்து போவார்கள் என்பதுதான் இது இந்த செய்தியிலே இருக்கிற நோக்கமாக இருக்கிறது. எனவே நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள் இப்படியே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை இந்த செய்தி சொல்லுகிறதுனால இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள் அவர்களிடத்தில் இருக்கிற ஆவியை வெளிப்பட்டு அவர்களை காட்டிக் கொடுத்து அவர்களாக அழிந்து போவார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஜனங்கள் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். உடைய வருகையில் நாங்கள் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.